அதுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரம்னு பேரு அந்த கோயில். பிரகதீஸ்வரர் கோயில் தான். சிவபெருமானுக்கான கோயில். அது பிரம்மாண்டமாக கட்டினார். இன்னைக்கு அது சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கோயில் அப்படியே சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கோயிலுக்கு புனிதமான கங்கை நீர் வேண்டும் அப்படின்ட்டு இவன் எந்தெந்த இந்த கங்கை சமவெளி மன்னர்களை எல்லாம் தோற்கடித்தானோ அந்த மன்னர்களுக்கு இவன் ஆணையிட்டு அவர்கள் அத்தனை பேரும் கங்கா ஜலத்தை கலசத்துல ஏந்தி இங்க கொண்டு வந்து அந்த கங்கா ஜலத்தை கங்கை கொண்ட சோழபுரத்து கோயில் இருக்கே, கங்கை கொண்ட சோழேஸ்வரம் கோயில், அந்த கோயிலுடைய கிணற்றுல சேர்த்து இருக்கிறான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நாம கவனிக்கணும். ராஜேந்திர சோழன் வெல்லாத பகுதின்னு எதுவும் இந்தியாவில் கிடையாது. வென்றதன் அடையாளமாக புதிய பட்டங்களை சூட்டி கொண்டான். கங்கை கொண்ட சோழன், கடாரம் கொண்டான், பட்டம்லாம் சூட்டி கொண்டான். ஆனால் வென்ற எந்த பகுதியும் தன்னுடைய நாட்டோடு அவன் இணைத்துக் கொள்ளவே இல்லை. இது ரொம்ப முக்கியம். வென்ற எந்த மன்னர்களையும் தன்னுடைய அடிமை போல நடத்தவும் இல்லை. அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய வெளியுறவு கொள்கையில நாடு பிடிக்கும் ஆசை என்பது கொள்கையின் ஒரு பகுதியாக இருந்ததே கிடையாது. இந்த பாலிசி ஆஃப் அனக்சேஷன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த நாடுகளை இணைத்துக் கொள்ளுதல். இப்போ சீனா அதுக்கு நல்ல உதாரணம். திபெத்தை தன்னோட இணைச்சுக்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொன்றா இணைச்சிக்கிட்டு போறாங்கல்ல. இந்த நாடு பிடிக்கிற ஆசை அன்றைக்கும் இந்தியாவுக்கு இருந்தது கிடையாது, இன்றைக்கும் பாரதத்துக்கு இருந்தது கிடையாது. இதுக்கு ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய உதாரணம்.